ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், நெக் பீஸ் போடலாங்களா? நெக் பீஸ் வந்து இப்படி ஓவல் ஷேப்பில் வர்றது வந்து நெக் பீஸ். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் நான் நெக் பீஸ் எதுன்னு. இப்போ வந்து இதை எப்படி கட் பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு கர்வ் வருது இல்லைங்களா? இங்கே தான் இப்படி 3 இன்ச்சஸ் வைக்கணும். ஆனால் இங்கே கிளாத் இல்லாததுனால நம்மளால் வைக்க முடியாது. கொஞ்சம் மூவ் பண்ணி எங்கே கிளாத் இருக்குதோ அங்கே இன்ச் டேப் வச்சு இதை லைன் போட்டுக்கலாம். ரைட் சைடு கீழேருந்து மேலே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு மேலேருந்து கீழே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கின்னு இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கேல் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மார்க்கிங்கும் கிராஸாக லைன் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கேல் வச்சே நம்ம போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 1.25 இன்ச்சஸ் வரும். சரிங்களா? அப்போ 1.25 இன்ச்சு வருதுன்னும் போது இந்த ஸ்கேல் வச்சே போடணும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கேல் வச்சே போட்டு 1.5 மார்க் பண்ணுறாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த லைனை மறைக்கணும். கரெக்டாக மறைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைன் போடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1.25 கரெக்டாக இருக்கா? இங்கே பாருங்கள், இந்த லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த லைன்ஸை கரெக்டாக இப்படி இங்கே பாருங்கள், இப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டு அப்படியே 1 பாயிண்ட் மூவ் பண்ணிவிட்டு இப்படி போடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த லைன் இருக்கா? இந்த லைன் இருக்கா? இங்கே பாருங்கள், இந்த லைனை கரெக்டாக இப்படி வச்சுட்டு கரெக்டாக அப்படி மறைச்ச மாதிரி வச்சு இங்கே லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா லைனும் போட்டுடணுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த லைன் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக மறைச்ச மாதிரி வச்சு இப்படி லைன் போடலாம். இங்கே பாருங்கள், இப்படி தெரியுதுங்களா? இப்படி மறைச்ச மாதிரி வச்சோம்னா லைன் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 வந்து நம்ம நம்பர்ஸ் போட்டுக்கணும். நம்பர்ஸ் போட்டுக்கின்னு 1 by 1 வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணிடணும். ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணிடணுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வச்சு காமிக்கிறேன், அது எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போது இது வந்து நெக் பீஸ் வைக்க வராது. சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த கிளாத் எடுத்து இப்படி வச்சு இங்கே பாருங்கள், இந்த வீலேருந்து இந்த வீலேருந்து இப்படி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் இறங்கிக்கணும். இது ஸ்டிச் பண்ணிடுறோம். ஓகேங்களா? குண்டு சைடுமா அது இருக்கு. ஒரு 2 3 எடுங்க, அப்படியே எடுங்க. கொடு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே இப்படி திருப்பி வைக்கணும். ஓகேங்களா? திருப்பி வச்சு இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இங்கே பாருங்கள், இந்த வீலேருந்து இந்த வீ, அதாவது இதுலேருந்து வீ வரணும், இதுலேருந்து வீ வரணும். சும்மா சின்னதாக வந்தால் கூட பரவாயில்ல. ஓகேங்களா? இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? மறுபடியும் இதை இப்படி திருப்பி வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதை இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் இங்கே பாருங்கள், இதை இப்படி வைக்கணும். சிலது வந்து இங்கே லெவலாக வரும், சிலது வந்து அன்ஈவனாக வரும். சரிங்களா? அது பார்த்து வைங்க.
எனக்கு இந்த கர்வ் இந்த மாதிரி ஈவனாக வரலையேன்னு பண்ணாதீங்க. ஒன்று அந்த ரவுண்டு வருது இல்லைங்களா, அதில் வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இந்த வீலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணின்னு வந்து இங்கே வரணும். இப்போ இது எப்படி பண்ணணும்னா, இது ஸ்டிச் பண்ண பிறகு இப்படி ஸ்ட்ரெயிட் வருங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் வரும். எதனால் இது நம்ம கிராஸில் ஜாயின் பண்ணுறோன்னா, நம்ம நெக்கில் தைக்கும் போது வந்து கொஞ்சம் மேடாக உருட்டின்னு வர மாதிரி நம்மளுக்கு உறுத்துற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.